தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது? இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா, நிறைவேறதா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும்? மேலும் நீங்க கவனமா எந்த மாதிரியான விஷயத்துல செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் அடைய முடியும்? சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும்? பாதகமான விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும்? ஒரு சில பரிகாரம் இருக்கு. எளிய இறை வழிபாட்டு முறைதான். அதை நீங்க எப்படி செஞ்சா வாழ்நாள் முழுவதுமே நன்மைகளை பெற முடியும். இது குறித்த முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவு முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மையான விஷயங்கள் பெற என்ன செய்யணும் அப்படிங்கறத தொடர்ந்து நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம். எல்லா விதமான நன்மைகளுமே பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வருவதன் மூலம் சகல சௌபாகியங்களும் பெற்று நலமுடன் நீங்க வாழ முடியும். குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே அவங்களோட ஜோதிடத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில், குடும்பம், வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனால உங்களுக்குமே இந்த நம்பர் பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்திருக்கோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனுமே இந்த நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நிம்மதியான வாரமா அமைய போகுது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய ராசிக்கு குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கிடைக்குது. இதன் மூலம் நல்ல ஒரு விவேகத்துடன் செயல்பட்டு விரும்பிய நீங்க இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் நீங்க பெற முடியும். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை மாற்றமும் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பதவிகளும் சரி, சலுகைகளும் சரி, பெயர், புகழ் அப்படின்னு எல்லாவித நன்மைகளுமே உங்களுடைய சிறப்பான செயல்களுக்காக இந்த வாரம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க. வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணியாளர்கள் வீண் பழியில் இருந்து விடுபடக்கூடிய யோகம் உண்டாகும். நீங்க செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்றிருப்பீங்க. அதன் மூலம் நிறைய பழி வந்திருக்கும். இதுல இருந்து எப்படிடா விடுபட போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை மனதுல ரொம்பவுமே வாட்டி வதச்சிருக்கும். இந்த கவலைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும். அதே போல பழைய சொத்துக்கள்ல இருந்து வருமானம் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிலத்தகராறு, வாய்க்கா வரப்பு தகராறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே முடிவிற்கு வருமா வராதா இந்த பிரச்சனை அப்படின்னு மனதுல ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த பிரச்சனை எப்பதான் தீரும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். இந்த எல்லை தகராறு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த வாரம் முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியின் காலம் உங்களுக்கு இப்ப நடக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லதா இருக்கும். சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒப்பந்த வேலைக்காக வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம். அதே போல உங்களுக்கு சந்திராசிரமம் வருது இல்லையா, அன்றைய தினம் கொஞ்சம் இப்ப இருக்கிறத விட இன்னுமே கவனமா செயல்பட்டா நல்லதா இருக்கும். பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தால் நிம்மதி குறையலாம். வயோதிகர்களுக்கு ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இந்த மாத்திரை மருந்து விஷயத்துல எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கறத கவனமா நீங்க டெய்லி பாக்குற இடத்துல வச்சுக்கோங்க. யார்கிட்டயாச்சும் ஏதோ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படிங்கறத கவனமா சொல்லுங்க. அதே போல இந்த அமாவாசை வருது இல்லையா, இந்த அமாவாசை தினத்துல நீங்க ஏழை எளிய மக்களுக்கு கொண்டை கடலை தானம் வழங்குவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்வதன் மூலம் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். பண வரவும் அதற்கேற்ற செலவும் கொஞ்சம் சமமா தான் இருக்கும். பெருமளவும் பிரச்சனைகள் எதுவும் வராது. உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். முயற்சிகள்ல பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இருக்கக்கூடிய வீட்டை மாற்றும் முயற்சியில இப்ப நீங்க ஈடுபடாதீங்க. பிள்ளைகளால் பெருமை வரும். இருந்தாலும் அவங்களோட செயல்களில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நீங்க பல வாய்ப்புகள், பல முன்னேற்றங்கள் உங்களோட வேலையில உண்டாகும். உற்சாகமா செயல்பட போறீங்க.
புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்க அதற்கான பணிகளை இப்ப நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு சலுகைகளை எல்லாம் நீங்க அறிவிக்கலாம். புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், நல்ல ஒரு லாபம் வரும். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமா இருக்கணும். பெரிய அளவுல முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் நீங்க தவிர்ப்பது நல்லது. கடன் விஷயத்துல தனுசு ராசி அன்பர்கள் கட்டாயமா எச்சரிக்கையா செயல்படணும். கொஞ்சம் அசதிங்களா கூட தட்டிட்டு போயிடுவாங்க. கடன் விஷயத்துல எச்சரிக்கையா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும். நண்பர்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல கடன் கேட்கறாங்க, அவங்களுக்கு நீங்க வாங்கி தரணும், இல்ல மற்றவங்களுக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான அனைத்து வித சான்றிதழுமே, அதற்கான கையொப்பம் போடுற எல்லா விஷயத்தையுமே கவனமா பார்த்து எச்சரிக்கையா செயல்படணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரும் வாரமா இந்த வாரம் அமையும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்குமே உங்களோட பணிகள்ல கூடுதலா கவனம் செலுத்தி செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்க பெற முடியும். நீங்க செஞ்ச சிறப்பான பணிகளுக்கு அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் உடனுக்குடனே உண்டாகும். கவனமா பொறுப்பா செயல்படுங்க, நன்மை பலவும் வந்து சேரும். இந்த வாரம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சீரான சிறப்பு தரும் வாரமாக தான் அமைஞ்சிருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட்டு பார்க்கும்போது. அப்படியே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம், இந்த 3 பேருக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. கலசஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும், பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த வாரம் பணவரத்தை சீரா வச்சிருக்கும். மனதில் இருந்த தேவையற்ற கவலைகள் உங்களை விட்டு நீங்கும். மனதுல ஒரு புதுமையான சந்தோஷம் பிறக்கும். எல்லா விஷயத்தையுமே நல்ல சீரா செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, ஒரு அரவணைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் நன்மைகள் பலவும் வந்து சேரும். எல்லா விதத்திலுமே நன்மையான வாரம் தான் உங்களுக்கு. தொழில் வியாபாரத்துல கூடுதலா பணியாற்றினா கூடுதல் லாபம் நீங்க பெற முடியும். எல்லா விதத்திலுமே தன்னம்பிக்கை, தைரியத்தோடு செயல்பட்டா எல்லா விஷயங்களும் உங்களுக்காக தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இழுபறியா இருந்த அலுவலக வேலையுமே உடனுக்குடன் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பொதுவா பார்த்தா ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பெண்களுக்கு மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்று நீங்க நடந்துக்கிறத தவிர்ப்பது நல்லது. அந்த விஷயத்துல ஏதாவது சிறிய தவறு ஏற்பட்டா கூட அதுக்கு முழுமையானதுமே நீங்க தான் பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற வகையில கவனமா செயல்படணும். அரசியல்வாதிகள் கட்சியில சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமா படிச்சீங்கன்னா நல்லா கூடுதல் மதிப்பெண் பெற உதவியா இருக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சுதான் இருக்கும். ஆனா உங்களோட பணிகளை நீங்க கண்ணும் கருத்துமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும். இப்போ வந்துட்டு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீடு, மனை வாங்கக்கூடிய சுப காரியம் நடக்கும். அதே போல நல்ல செயல்கள் எதுவுமே தடை இல்லாமல் நடக்கும். நிறைய விஷயத்துல தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும், அந்த நிலை மாறும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள், பிணக்குகள் நீங்கும். புதிய விதமான உறவுகள் உண்டாகும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகளை மறந்து நட்பு பாராட்ட போறாங்க உங்களோட உறவினர்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் நிதானமா பேசணும். கோபப்பட்டாலுமே நிதானமா நடந்துக்கோங்க. இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு லாபம் வரும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். மற்றபடி கடுமையான போட்டிகளும் வந்தாலுமே அதை நீங்க சாதுரியமா சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்பவுமே வெற்றிகரமா நடக்கும். கொஞ்சம் பண விஷயத்துல மட்டும் கவனமா செயல்பட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும். உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக நடந்துக்குவாங்க. அதன் பிறகு உத்திராடம், 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பல மடங்கா உயரும். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளையுமே நீங்க பெற முடியும். அதற்கேற்றது போல வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். திட்டமிட்ட செயல்கள் துரிதமா நடக்கும். குடும்பத்துல நல்ல விஷயங்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைய போறீங்க. உங்கள் பேச்சுல மட்டும் அவ்வப்போது கவனமா இருக்கணும். எடுத்துமா கௌத்தமான எந்த ஒரு செயலையுமே ஈடுபடக்கூடாது. யாரையுமே மனம் சங்கடப்படி பேசவும் கூடாது. உங்களோட பேச்சுல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணவம் அப்படிங்கிறது தலை தூக்கலாம். அவ்வப்போது கவனமா இருங்க. பேச்சுகளை நிதானமா இருங்க. சண்டை சச்சரவு வரும்போது அதை எடுத்து விட்டு ஒதுங்கிடுங்க.
கொஞ்சம் வாக்குவாதம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கொஞ்சம் விட்டு கொடுங்க. குடும்பத்திலையுமே அனுசரணையா நடந்துக்கிட்டு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து வருவதன் மூலம் குடும்பத்திலையும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நல்ல ஒரு இன்பமான நாட்களை நீங்க காண முடியும். எல்லா விதத்திலும் நன்மைகள் பெற்று வாழ மேலும் உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். எல்லா வித நன்மைகளும் உண்டாக முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். என்ன தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தனுசு ராசியா இருந்தா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.